24ஆம் வசனம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அதுதான் நமது திருச்சபையினுடைய இந்த 2017ஆம் ஆண்டினுடைய வாக்குத்தத்தமான நமது வாழ்க்கையிலே நாம் அதை எழுதி வைக்கிறோம். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். I will come to you and bless you. இந்த புதிய ஆண்டிலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பேன்? நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ என்கிட்ட வந்தியோ வரலையா அந்த நீ இடத்துல வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனவே இந்த வசனத்திலே நான் என்கின்ற வார்த்தை, உன்னிடத்தில் என்கின்ற வார்த்தை, உன்னை என்கின்ற வார்த்தை எல்லாம் பர்சனலைசிங் ஸ்டேட்மெண்ட். ஒரு மனிதனோடு நேரடி தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. ஏதோ பொதுப்படையாக சொல்லவில்லை, பொதுவான வார்த்தை அல்ல, பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. என்ன சொல்லப்படுகிறது? நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பர்சனலைசிங் ஸ்டேட்மெண்ட். நெருக்கமான ஒரு கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கமான உறவை காக்கக்கூடிய ஒரு காரியம். இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லலாம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஏற்கக்கூடிய நேரடி உறவு. வேற யாருமே இடையில வேண்டாம். நோ மீடியேட்டர். எனக்கு உனக்கு எந்த மீடியேட்டர் வேண்டியது. என்னை ஆசீர்வதிப்பதற்கு எங்க போய் தான் ஆசீர்வதிக்கணும், இன்னொரு மூலமாக தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்காதீங்க. நான் வந்து உன்னை. எனவே இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்றால் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்போம். பொதுவாக ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் நம்ம தான் தெரியும் சொல்லுவோம். சில பெரியவங்களுக்கு பெற்றோர் சொல்லுவாங்க, பெரியவங்களுக்கு போய் நீ ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து நீ போய் என்ன செய்ய, அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா என்று சொல்லுவாங்க. இந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லப்பா, நான் என்ன செய்யறேன், உங்ககிட்ட நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, இந்த வசனத்திலே இன்னும் சில காரியங்கள். எப்படி ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்றால், பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கு, எனக்கு பலி செலுத்து, உன்னிடத்தில் வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் நம்மிடத்திலே வர வேண்டுமானால் தோற்றத்திலான பலிபீடத்தை நாம் செலுத்துகிறோம். ஆர்டர் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். தோற்றத்திலான ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி பலி செலுத்து. எதற்காக நாம் தோற்றம் செலுத்த வேண்டும்? சங்கீதம் 66:20 கிருபையை விளக்காமல் இருந்தார். 2014ஆம் ஆண்டு வரை அவருடைய கிருபையை நம்மை விட்டு என்ன செய்யல, நம்ம ஜபங்களை அவர் தந்தல. அதை படிங்க. சங்கீதம் 66:20 உங்களுடைய ஜபத்தை தள்ளாமலும் அவர் கிருபையை என்னை விட்டு விளக்காமல் இருந்த ஆண்டவர். நம்ம ஜபங்களை தள்ளாத ஆண்டவர், அவருடைய கிருபையை நம்மை விட்டு விளக்காமல் இருந்த ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? தோற்ற பலிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். அப்படி தோற்ற பலிகளை ஏறெடுக்கும் பொழுது புதிய ஆண்டிலே ஆண்டவர் இம்மானுவேலாக நம் கூட வந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக அவர் இருப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் 3 சுருக்கமான குறிப்புகள் உங்களுக்கு முன்னதாக வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம் மத்தியிலே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது புதிய ஆண்டிற்குள் முன்னோக்கி செல்ல வேண்டும். புதிய ஆண்டிற்குள் முன்னோக்கி செல்ல வேண்டும். Let us move forward to the new year. Let us move forward. We are just stepping into the new year. புது வருஷத்துக்குள்ளாக இப்பதான் காலடி எடுத்து வைத்து 29 நிமிஷம். புது வருஷத்துக்குள்ளாக காலடி எடுத்து வைத்து 8 நிமிஷம் இருந்து 29 நிமிஷம் தான் ஆகிறது. இன்னும் இட்ஸ் லாங் வே டு கோ. அநேக நாட்கள் நான் போக வேண்டியது. இன்னும் 365 நாட்கள் நான் போக வேண்டியது. எனவே புதிய வருடத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டுமா? முன்னோக்கி செல்ல வேண்டும். Let us move forward into the new year. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு புதிய ஆண்டிலே நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். எப்படி முன்னோக்கி செல்ல வேண்டும்? Listen to the word and move forward. கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? முன்னோக்கி செல்ல
கர்த்தர் மோசையை நோக்கி புறப்பட்டு போங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள். ஏன் நிற்கிறீங்க? எந்த சூழ்நிலையில் சொல்கிறார் என்றால், எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னதாக செங்கடல் குறிப்பிடுகிறார். அப்ப ஆண்டவர் மோசேயிடம் சொல்கிறார், புறப்பட்டு போங்க. இன்னும் புதிய மொழிபெயர்ப்பை பார்ப்போம். ஆனால் மூல முறையிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? முன்னோக்கி செல். முன்னாடி போக முடியும்? முன்னாடி என்ன இருக்கு? செங்கடல் எப்படி போக முடியும்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், முன்னோக்கி செல்லுங்க. நான் உங்ககிட்ட வருவேன், ஆசீர்வதிக்க வருவேன், அதில் சந்தேகம் இல்லை. உங்ககிட்ட வந்துடுவேன். ஆனால் என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் என்னுடைய வார்த்தைக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். உங்ககிட்ட வர்றதுல எந்த சந்தேகம் இல்லை. உங்ககிட்ட நிச்சயம் நான் வருவேன். உங்களிடத்துல நான் வருவேன். உங்களுடைய திருச்சபைக்கு நான் வருவேன். உங்களுடைய இல்லத்திற்கு வருவேன். உங்களுடைய இல்லத்திற்குள், உங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக வருவேன். உங்களுடைய வாழ்க்கையில உங்களோடு நான் இம்மானுவேலாக உங்களுடைய வாசம் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் முன்னோக்கி சென்று ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். Listen to the word of God and move forward. ஒருவேளை நமது திருச்சபையினுடைய கேலண்டரை நாம் பார்ப்போமா? இந்த ஜனவரி மாத கேலண்டர்ல இந்த ஆண்டு நாம் எல்லா 12 மாதங்களும் நாம் எப்படி கேலண்டரை எடுத்துக்கொண்டோம் என்றால், அற்புதங்கள் 12 அற்புதங்களின் அடிப்படையிலான படங்களை நாம் தெரிவு செய்து 12 அற்புதங்கள் அடங்கிய கேலண்டரை இந்த ஆண்டிலே நாம் தெரிந்து கொண்டோம். இந்த ஜனவரி மாதத்தில் முதலாவது அற்புதம் என்ன செய்யப்பட்டது? கானாவூர் திருமணத்தில் செய்யப்பட்ட அற்புதம். இந்த கானாவூர் திருமணத்தில் செய்யப்பட்ட இந்த அற்புதத்தில் இயேசு என்ன செஞ்சார்? போய் அவர்களை ஆசீர்வதித்தார். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கானாவூர் திருமண வீட்டுக்கு இயேசு போய் அவர்களை ஆசீர்வதித்தார். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதற்கு சரியான உதாரணம் இந்த ஜனவரி மாதத்திலே அந்த திருச்சபையிலிருந்து நாம் வழங்கி இருக்கின்ற முதல் பக்கத்தில் உள்ள உன்னிடத்திலே கானாவூர் திருமணத்தில் இயேசு கிறிஸ்து போய் அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? Listen to the word and move forward. என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து முன்னோக்கி செல், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். என்ன வார்த்தை? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. மரியாதை சொல்கிறார், நீ கானாவூர் திருமணத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? ஏசாமி வந்துட்டார். ஏசாமி அந்த கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறார். உங்களிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆனால் வந்த ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை, உங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய். Listen to the word and move forward. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அந்த வார்த்தையின்படி how they moved forward, எப்படி அவங்க முன்னோக்கி சென்றார்கள்? தண்ணீரை எடுத்து பரிமாறினாங்க. அதுதான் முன்னோக்கி செல்வது. கொஞ்சம் கூட யோசிக்க 2 காரியங்கள் செய்தார்கள். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டார்கள். இரண்டாவது, அவர் வார்த்தையின்படி முன்னோக்கி சென்றார்கள். அந்த தண்ணியை ரசமா மாறல. தண்ணி தனியாக தான் இருந்துச்சு. எடுத்துக்கொண்டு பரிமாறும் பொழுதுதான் அது எப்படி மாறியது? ரசமாக மாறியது. Listen to the word and move forward. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் அவருடைய வார்த்தையின்படி, வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எப்படி செவி கொடுக்க முடியும்? சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, இரட்டிப்பான நன்மையை தருவேன். என்னைக்கு தருவேன்? இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மையை இந்த ஆண்டு 2014ஆம் ஆண்டிலே இரட்டிப்பான நன்மையை தருவேன். என்னை கொடுப்பேன். இந்த ஆண்டின் முதல் நாளிலிருந்தே நான் உங்களுக்கு கொடுத்து தொடங்கி விடுவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அந்த வசனங்களை எல்லாம் மனதில் கொண்டு அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார்.
இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? நடுவுல. இஸ்ரவேலின் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறார். இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு பின்னே நம்மை காக்கிறவராக இருக்கிறார். நமக்கு முன்னும் பின்னும் ஆண்டவர் நமக்கு முன் செல்கிறார். நமக்கு பின்னால் இருந்து நம்மை காக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நாம் நடுவிலே 2017ஆம் ஆண்டிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், நான் உங்களுக்கு முன்னே போகிறேன். 2017ஆம் ஆண்டிலே இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். நீங்கள் பாதுகாப்பாக நடுவிலே நீங்கள் இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்கிறீர்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், போய் சோர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தில் போய் சோர்ந்தெடுத்துக்கள். கானான் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. அந்த பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசம் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது.